In this class we see for class 11 வகை 4 type 4ல ஒரு 3 ஃபார்முலா வந்து பார்க்குறோம். போன டைப் 3க்கும் டைப் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டைப் 3ல பார்த்தீங்கன்னா dx by அப்படி இருக்கும் டினாமினேட்டர், அல்லது இன்டகிரல் 1 by தென் இங்கே dxன்னு இருக்கும். இதில் வந்து டினாமினேட்டரில் இல்லை, அப்படியே டைரெக்டாக ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், root of x squared minus a square, root of x squared plus a square. ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் இதுதான் வந்து டைப் 4ல் வருது. இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் வந்தால் சைன் வரும் அப்படின்னு சொன்னேன். இதிலே பார்த்தீங்கன்னா 1 by root of a squared minus x squaredங்கிற ஃபார்முலாவில் வெறும் சைன் இன்வர்ஸ் மட்டும் வரும், வெறும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ அப்படின்ட்டு இருக்கும். பட் இங்கே டினாமினேட்டர்லாம் இல்லாமல் ஜஸ்ட் டைரெக்டாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இங்கே ஏ ஸ்கொயர்டு, இங்கே ஜஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு கிடையாது, இதை ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்தது ஏ ஸ்கொயர்டுக்கு மைனஸ் வரப்போ லாகு, அதே சேம் எக்ஸ் பை 2 திஸ் ஒன் ஏ ஸ்கொயர்டு பை 2 சைனுக்கு பதிலாக லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூ கேன் ரிமெம்பர். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போன டைப் 3ல் பார்த்தோம் நம்ம. இதுலேயும் அப்படி தான் லாகு, இங்கே ப்ளஸ். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னால், இங்கே மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியானது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் வர்றப்போ சைன் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நவ் வி டூ 3 sums. இதை வந்து நம்ம லாங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார்முலா நீளமாக இருக்கிறனால இது வந்து லாங் ஃபார்முலா. 3 ஃபார்முலா இப்போ ஏற்கனவே பார்த்தது. இவால்வ் வித் த ஃபாலோயிங். இதை வந்து ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. 4 எப்படி எழுதலாம், யூ கேன் ரைட் இட் அஸ் 2 ஸ்கொயர். ஸோ இன்டகிரல் ஆஃப் ரூட் ஆஃப் 3லேயுமே ரூட் இருக்குது, ஃபார்முலா 3லேயுமே ரூட் இருக்குது. இங்கே ரூட்டு 2 ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஏ அப்படிங்கிற இடத்துல 2ன்னு இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸே தான். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நான் அப்படியே டைரெக்டாக எழுதுகிறேன். ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 then root of a squared minus x squared plus a squared by 2, a squared by 2 sin inverse x by a plus c. So equal to x by 2 root example. So now next question, this one put integral equal to 25 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5x the whole squared minus 3 squared dx. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டுக்கு மைனஸ் வருது, அப்போ சைன் இன்வர்ஸ் வராது. எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வர்றப்போ தான் சைன் இன்வர்ஸு. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பை 2ங்கிற இடத்துல 5x இருக்குது. ஸோ 5x by 2 தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே 5x by 2ன்னு போட்டு இன்ட்டு ஒரு 1 by, ஏன்னா இந்த 5x திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். வெறும் எக்ஸில் இருந்தால் அப்படியே விட்டுடலாம். 5x அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1 by 5, ஏன்னா எப்போவுமே இன்டகிரேஷனில் டினாமினேட்டரில் தான் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல 1 by 5 x squared minus a square plus a squared, a squared என்ன 3 x by 2 then root of x squaredக்கு நான் என்ன எழுதுனேன் ஆக்சுவலாக 5x the whole squared then minus 3 squared. ஸோ 25x squared. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஸோ நவ் சப்டிவிஷன் 3 இதை வந்து ஐ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ல் இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன 1, இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்குறோம். இங்கே என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இதை 2ஆல் சைடில் டிவைட் பண்ணினா 1 by 2. ஸோ ஒரு 1 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 whole square plus 1 by 2 whole square minus 1 by 2 whole square then plus 1. So this can be written as x squared plus x plus 1 by 2 whole square minus 1 by 2 whole square plus 1.
So equal to x square x plus of the whole square, a plus b whole square, a square plus 2ab plus b square. So x plus 1 by 2 the whole square. Then இங்கே வந்து ஸோ 3 by 2 நம்ம ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மில் எப்படி எழுதுனா √3 by ரூட் ஆஃப் டோட்டலாக ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே 3 by இந்த ஹோல் ஸ்கொயர்டு இல்லையா, அப்போ இங்கே என்ன வரும் 4 வரும் சிஎம். ஸோ 3 by 4, இந்த 3 by 4 தான் நம்ம √3 by 2 the whole square எழுதுகிறோம். 3 is written as √3 into √3, so √3 square எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் √3 by 2 the whole square. So this is of the form. So equal to formula அப்படி என்ன வரணும், x by 2, x by 2 then root of, இங்கே ஒரு மாதிரி நீட்டாக இல்லை, இந்த x அப்படிங்கிற இடத்துல இங்கே இது இருக்குது, தென் a ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல இது a ஸ்கொயர்டு by 2, அப்புறம் மீதி எல்லாம் அதே தான். Now subdivision 4, integral of x minus 3 5 minus x. இப்போ இந்த x minus 3 5 minus x expand பண்ணிக்க. So x into 5 5x, x into minus x minus x square, then minus 15, then minus into minus plus 3x. So this is minus x squared plus 8x minus 15. இதில் மைனஸை காமனாக எடுத்துக்க. So x squared minus 8x plus 15. ஸோ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணுன்னு சொன்னேன். ஸோ 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணி 4, அந்த 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கும். இங்கே ப்ளஸ் 15. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இந்த மூணையும் கம்பைன் பண்ணிக்க. கம்பைன் பண்ணுறப்ப என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 4 த எக்ஸ் மைனஸ் இது வந்து ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு மைனஸ் 8 2ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பரை வந்து இங்கே 4 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டு, ஸோ 16. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 4. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸை காமனாக எடுத்துட்டோம். ஸோ அந்த மைனஸை காமனாக எடுக்கிறப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 15 இல்லையா. இப்போ இங்கே மைனஸ் 4 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மைனஸ் 4 ஸ்கொயர்டுன்னா மைனஸ் 16 ப்ளஸ் 5, அப்போ மைனஸ் 1, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 1. ஸோ 1 வந்து 1 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதி. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணுது, இதை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க. ஸோ ஈக்குவல் டு ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 4, தென் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர்டு பை 2 அப்படிங்கிற இடத்துல 1 ஸ்கொயர்டு பை 2, தென் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 4 பை ஏ ப்ளஸ் சி.